ஒரு மனிதனுக்கு படிப்புக்கு ஜாதி இருக்கா? இல்ல. சாமி கும்பிடுறதுக்கு ஜாதி இருக்கா? இல்ல. அதே மாரி தான் கலை. இந்த ஒரு கலை இவ்வளோ பெரிய ஒரு விருது கிடைக்குன்னா எனக்கு சீர்ந்து நிக்க முடியல. அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அதாவது ஆனந்தத்தில வந்து என்ன பண்ணிட்டேன், கட்டி உருண்டுட்டேன். கட்டம்லாம் உருண்டுட்டேன். ஐயா, அம்மாவ நெனச்சு, வாத்தியார நெனச்சு, குருநாதரையே, கலைய நெனச்சு உழுதுட்டேன். யாராச்சும் வீட்ல பக்கத்தில பார்த்தாலும் பயந்து ஓடிருப்பாங்க. அப்படி விழுந்து ஆடிட்டேன். விழுந்து அழுதுட்டேன். யாருமே இல்ல நல்ல வேளைக்கு. இருந்துச்சுன்னா, ஐயோ! என்னமோ ஆயிப்போச்சுன்னு நெனச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாரி சமயத்தில அழுதுட்டேன். இந்த விருது வந்து பறைக்கு கிடைச்சிருக்குன்னா, அது ஒரு விடுதலை அடைஞ்சிச்சு. ஜாதி கிடையாது. இது பறை. மனிதன், மிருகம் ஒண்ணா வாழ்ந்த கட்டங்கள்ல மனிதன் எந்த ஜாதிய பார்த்தா கடிக்கும்? மிருகம். யாரும் மனிதன் அவனுக்கு அதான். அந்த மாரியான ஒரு கருவி இது வந்து. மனிதன் செடி கொடியில கட்டிக்கிற காலத்தில வந்து மனிதனுக்கு உடம்பை மறைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட தோல். அதே தோல் வந்து மனிதன் உயிரை காப்பாற்றுவதற்காக பயன்பட்டிருக்கு. செய்தி சொல்ல பரப்பத்திற்கு வைத்தியப்பறை, துக்கப்பறை, சந்தோஷப்பறை, பறைசாற்றும் பறை, ஈரப்பறை, எந்த அவ்வளவு பறை இருக்கு. அவ்வளவு இருக்கு.